أقبلت في يا مسجدي يا مسجدي يا مسجدي. இந்த இதமான மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் அளவிலா மகிழ்ச்சி அடைகின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். அஹ்லன் வசஹ்லன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இலங்கை திருநாடு 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு அழகிய தீவாகும். வான் உயர எட்டி நிற்கும் மலைத்துளர்களும் அதிலிருந்து பாய்ந்து வரும் அருவிகளும் இறைவன் இந்நாட்டுக்கு அளித்த கொடைகளாகும். பன்முக கலாசாரம், பல மொழி பேசும் மக்கள், சிங்களவர், தமிழர், முஸ்லிம்கள் என பல்லினமும் ஒன்றாய் வாழும் நாடு என்பதனாலும் இந்நாடு விசேட தனித்துவம் பெறுகிறது. இலங்கை முஸ்லிம்கள் 8 முதல் 15ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் இலங்கையில் குடியேறிய அரேபிய வணிகர்களின் வழித்தோன்றல்கள் என்ற கருத்து நிலவுகிறது. ஆனாலும் இலங்கை முஸ்லிம்களின் வரலாறு ஆதி தொட்டு இருப்பதாக பல வரலாற்று நூல்கள் குறிப்பிடுகின்றன. கிறிஸ்துக்கு முன் 475 523 காலப்பகுதியில் பல்கீஸ் ராணி அவர்கள் மன்னர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அனுப்பிய பரிசு பொருட்களில் இலங்கைக்குரிய விசேட தன்மை கொண்ட உயர் ரக கனிப்பொருட்கள் இருந்ததாக வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். அரசி பல்கீஸ் ராணிக்கு இலங்கையின் பெருமதியான இரத்தின கற்களும் முத்துக்களும் அன்பளிப்பாக கிடைத்தன என்ற வரலாற்று சம்பவங்கள் சில அரபு நூல்களில் காண கிடைக்கின்றன. இது அக்கால பகுதியில் இலங்கை அரேபிய மக்களிடையே பிரபல்யம் பெற்றிருந்தமையை காட்டுகிறது. மாமன்னர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஆட்சியின் போது ஜெருசலத்தில் உள்ள பைத்துல் முகத்தஸ் பள்ளியில் இலங்கையிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட சிவப்பு மாணிக்கக்கல் வைத்து கட்டப்பட்டதாக சரித்திர சான்றிதழ்கள் கூறுகின்றன. இந்த பின்னணியிலேதான் இலங்கை முஸ்லிம்களின் வரலாறு தொடர்கிறது. பேர்வளை மஸ்ஜிதுல் அப்ரார் பள்ளி பேருக்கு ஏற்றவாறு எழில் பெற்று திகழ்கிறது. இது ஹிஜ்ரி 300க்கு முன்னர், அதாவது கிறிஸ்துக்கு பின் 920க்கு முன்னர் கட்டப்பட்ட இலங்கையில் முதல் பள்ளிவாசல் என்னும் பெருமையை பெற்று விளங்குகிறது. அந்த வகையில் இலங்கை நாட்டின் பூர்வீக வரலாறு பேசப்படும் காலம் முதல் கொழும்பில் முஸ்லிம்கள் வாழ்ந்திருக்கின்றனர். இன்று சுமார் 300க்கும் மேற்பட்ட மஸ்ஜிதுகள் கொழும்பில் அமைந்திருப்பது இதற்கு சாட்சியமாகும். குறிப்பாக இலங்கை கொழும்பு பெரிய பள்ளிவாசல் 1505ஆம் ஆண்டு போர்த்துகீசருடைய காலத்திலும் பின் 1908ஆம் ஆண்டு கட்டப்பட்ட கொழும்பு கோட்டையில் கம்பீரமாக காட்சியளிக்கும் சம்மங்கோட்டை பள்ளிவாசல் என அழைக்கப்படும் ஜாமியுல் அல்ஃபர் மஸ்ஜிதும் இதற்கு ஒரு அழகிய சான்றாகும். 1980களின் பிற்பகுதியில் தெஹிவளை கல்கிசை மாநகர சபை எல்லைக்குள் சுமார் 10,000 குடும்பங்களுக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட 3 ஜுமா மஸ்ஜித்கள் மட்டுமே இருந்தன. அவை தெஹிவளை முஹையத்தீன் பெரிய பள்ளிவாசல், தெஹிவளை முஹையத்தீன் பஜார் பள்ளிவாசல் மற்றும் வற்றரபொல ஜுமா பள்ளிவாசல்கள் ஆகும். எவ்வாறாயினும் 1982ஆம் ஆண்டின் கலவரத்துக்கு பின் அதிகமான முஸ்லிம்கள் இங்கு குடியேற ஆரம்பித்தனர். இந்த நேரத்தில் தான் இப்பிரதேசத்தில் புதிய மஸ்ஜிதுகள் தோன்றின. பல தனவந்தர்களின் உதவியால் இப்பகுதிகளில் மஸ்ஜிதுகள் பெருகத் தொடங்கின. அக்கம் பக்கத்தினர் இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்ட போதிலும் நல்லிணக்கத்துடன் வாழ்ந்து வந்த பேரின சமூகங்களுக்கிடையில் 2000ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் அரசியல் போன்ற குறுகிய நோக்கங்களுக்காக மஸ்ஜிதுகளின் அதிகரிப்பை காரணம் காட்டி இனத்துவேசத்தை சிலர் தூண்டினர். 2012 மற்றும் 13களில் தெஹிவளை பாத்தியா மாவட்டத்தில் அமைந்துள்ள ஃபவுசுல் அக்பர் பள்ளிவாசல், பீரிஸ் மாவட்டத்தை தாருல் அருக்கம் பள்ளிவாசல், கடவத்த வீதி தாரு ஷாஃபி போன்ற மஸ்ஜிதுகள் தொடர்பாக இனரீதியான நெருக்கடிகள் ஏற்பட்டன. போலீஸ், நீதிமன்றம், விகாரைகள் என தொடராக தெஹிவளை பெரிய பள்ளிவாசல் நிர்வாகிகள் ஈடுபட வேண்டிய தேவை ஏற்பட்டது. அந்த நேரத்திலே சிலருக்கு உருவான யோசனைதான் தெஹிவளை மவுண்ட்லவனியா மஸ்ஜிதுகள் சம்மேளனம். அதற்கமைய முதலாவது மஷூரா அல்ஹாஜ் யூசுப் அவர்களுடைய வீட்டில் நடந்து அப்போது சம்மேளனத்தின் முதல் தலைவராக தெஹிவளை ஜெயினப் பள்ளிவாசல் தலைவர் அல்ஹாஜ் ரமீஸ் நாதிர் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். தொடர்ந்தும் அவ்வப்பிரதேச நிர்வாகிகளின் வேண்டுகோள்களுக்கு இணங்க மொரட்டுவ, மோதர மற்றும் பொரலஸ்கமுவ மஸ்ஜித்களும் சம்மேளனத்துடன் இணைக்கப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் தற்போது 25 மஸ்ஜிதுகள் அடங்கிய ஒரு சம்மேளனமாக இயங்கி வருகிறது. அல்லாஹ்வுடைய கிருபையில் 3 முறை இணைய தலைவராக்கப்பட்டுச்சு. அதோட முன்னால் இருந்த தலைவர்களும் இந்த ஆரம்ப வேலைகளை செஞ்சு தந்தனால எங்களுக்கு லேசான ஒரு முறையில்
இந்த மஸ்ஜித் ஃபெடரேஷனை கொண்டு போகக்கூடிய தைரியம் இருந்துச்சு. ஆரம்ப காலத்தில் 10-12 வருஷத்துக்கு முன்னால் தெஹிவல பகுதியில் சில மஸ்ஜிதுகளுக்கு அந்நியர்களால் சில தாக்கங்கள் எதிர்ப்புகள் வந்து அதுக்கு வழக்கு தொடங்க வேண்டிய பள்ளிகளோட பெரிய பிரச்சனைகள் உண்டான நேரத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கறது எப்படி, இது நாங்கள் எப்படி சாதிக்கலும் என்ற அடிப்படையில் சில முக்கியஸ்தர்களை கூப்பிட்டு தெஹிவல யூசுஃப் ஹாஜியார் கடவுத்தரோட யூசுஃப் ஹாஜியார் வீட்டில் ஒரு மஷூரா ஒன்று நடத்தப்பட்டுச்சு. அந்த மஷூராவுடைய நேரத்தில் தான் கருத்து வந்துச்சு, நாங்கள் ஒரு பள்ளி சம்மேளனம் ஒன்று அமைச்சு கொண்டால் இந்த வேலைகளுக்கெல்லாம் முகம் கொடுக்கறதுக்கு லேசாக இருக்குமென்று அந்த இடத்துல அந்த ஆண்டு ஒரு கமிட்டி நியமிக்கப்பட்டுச்சு. அதில் ஆரம்ப தலைவராக எங்களோட தெஹிவல ஜெய்னப் பள்ளி தலைவர் ரமீஸ் ஹாஜியார் அவர்களை தலைவராக நியமிக்கப்பட்டுச்சு. இதன் உருவாக்கத்தினால் பாரிய பல சவால்களை ஒன்றிணைந்து சம்மேளனம் வெற்றி கொண்டுள்ளது. அப்போதிலிருந்து சம்மேளனம் ஒரு சமூக அமைப்பாக வலுப்பெற்றுள்ளது. ஒரே குரல், ஒரே கருத்து, ஒரே இலக்கு என மஸ்ஜிதுகள் எளிதாக செயல்பட உதவியது. மற்றும் சில மஸ்ஜித்களும் சட்டபூர்வ வணக்கஸ்தலங்களாக திணைக்களத்தில் பதிவுகளும் செய்யப்பட்டன. மற்றும் சில மஸ்ஜித்களுடைய பதிவுகளுக்கான வேலைகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் காலத்தின் தேவையறிந்து நதிமால பிரதேசத்தில் ஒரு காணி வாங்கப்பட்டு ஒரு மஸ்ஜித் அமைப்பதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளும் நடைபெற்று வருகின்றன. இன ஒற்றுமையை உண்டு பண்ணும் நோக்கோடு பல செயற்திட்டங்களையும் சம்மேளனம் ஆற்றி வருகிறது. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். மத்தாலீம், இபாதத், ஹித்மத் என்ற 4 வகையான வணக்கங்கள் நடைபெற்றன. அல்ஹம்துலில்லாஹ். இன்று இவற்றுள் ஆரம்ப 3 அமல்களும் ஓரளவு திருப்தி காணும் அளவு இருக்கின்றன. 4வது வகையான ஹித்மத் எனும் சமூக பணி பற்பல இடங்களில் மேற்கொள்ளப்பட்டாலும் இன்னும் சமூகத்திற்கான தேவை இருக்கத்தான் செய்கிறது. மஸ்ஜிதை நிர்வகிப்பதென்பது ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்குவதும் பள்ளிவாசலின் தண்ணீர் மின்சாரம் வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது மட்டும்தான் என நம்மில் பலர் எண்ணியுள்ளனர். உண்மையில் இவைகளுக்கும் அப்பால் கண்டிப்பாக ஒவ்வொரு நிர்வாகியும் செய்ய வேண்டிய பணிகள் பல 100 பள்ளிவாசலுக்கு வெளியே இருக்கின்றன. இதன் அடிப்படையிலேதான் இறையருளால் எமது DMMF சம்மேளனம் உருவாக்கப்பட்டு பாரிய பணிகளை அது மேற்கொண்டு வருகிறது. கொழும்பு டிஸ்ட்ரிக்ட் மஸ்ஜித் ஃபெடரேஷன் ACJU உடனும் இணைந்து கொண்டு இது ஒரு தசாப்தத்தையும் தாண்டி சமூக பணியில் பயணிக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய அருளுக்கு பின் உங்களுடைய ஒத்துழைப்புகளும் துஆவும் தான் என்றால் மிகையாகாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எமது சம்மேளனத்தின் தற்போதைய நிர்வாக உறுப்பினர்கள்: தலைவர் அல்ஹாஜ் SHM ஹன்சார் இஸ்மாயில், உபதலைவர் பொறியியலாளர் அல்ஹாஜ் SA ரஷீத், செயலாளர் அல்ஹாஜ் MLM தாஹிர், உபசெயலாளர் அல்ஹாஜ் MAM சிராஜ் அலி, பொருளாளர் அல்ஹாஜ் MRM ஃபைசல், உதவி பொருளாளர் அல்ஹாஜ் NAM ஹைதர் அலி. கௌரவ உறுப்பினர்கள் அல்ஹாஜ் M ரொஷான் ரஹ்மான், அஷேக் M அப்துல்லா ஃபாயிஸ் ரஷாதி, அல்ஹாஜ் H நிசாம்தீன் ரஷீத். அல்ஹம்துலில்லாஹ். எமது சம்மேளனம் 9 உபகுழுக்கள் கமிட்டிகளை கொண்டது. ஜகாத் குழு, கல்விக்குழு, வாழ்வாதார குழு, அனர்த்த நிவாரண குழு, உலமா மற்றும் முஅத்தின் நலம்புரி குழு, கூட்டு உல்ஹியா செயற்திட்ட குழு, விதவைகள், அனாதரவான பெற்றோர்கள், வயோதிபர்கள், இளைஞர்கள் மற்றும் அனாதைகள் பராமரிப்பு குழு, சகவாழ்வு, நல்லிணக்கம் மற்றும் சமாதானத்திற்கான குழு, தரவு மற்றும் திட்டமிடல் குழு ஆகிய குழுக்கள் மிக சிறப்பாக இயங்கி வருகின்றன. ஜகாத் குழு. எமது ஜகாத் குழு வருடத்தின் முழு நாட்களும் இயங்கி வருகிறது. ஜகாத் சமூக ரீதியாக பல இலக்குகளை கொண்ட ஒரு சமூக கடமையாகும். ஆங்காங்கே சிலர் தனிப்பட்ட முறையில் இதனை நிறைவேற்றுவதனால் இவ்விலக்குகள் அடையப்பெறாதவாறு ஜகாத்தின் நடைமுறை யதார்த்தத்திற்கு முரணானதாகவும் அமைந்து விடுகிறது. ஜகாத் கூட்டாக நிறைவேற்றுவதாலேயே தகுதியான அனைவரிடமிருந்தும் அது பெறப்பட்டு தகுதியானவர்கள் சகலருக்கும் முறையாக வழங்கப்படும் நிலை தோன்றும். மேலும் ஏழைகள் சுய கௌரவத்தோடு ஜகாத்தை பெறவும் சமூக ரீதியான சேவைகளுக்கு ஜகாத் பயன்படுத்தவும் இது வழிவகுக்கின்றது. எனவே இலங்கை போன்ற இஸ்லாமிய அரசு ஏதுமற்ற சிறுபான்மை நாடுகளில் தேசிய மட்டத்திலும் பிரதேச வாரியாகவும் ஜகாத் சேகரிப்பு விநியோகத்திற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படல் வேண்டும்.
இம்முயற்சி பரவலாக்கப்பட்டால் சிறுபான்மை முஸ்லிம்களின் எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இம்மேலான பணியை எமது ஜகாத் குழு செய்து வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். என்றாலும் கேட்க முடியாமல் வசதியாக இருந்தவர்கள் திடீரென்று அவர்கள் லொஸ்டாகி நல்ல நிலைமையில் இருந்தவர்கள், ஏற்கனவே ஜக்காத் கொடுத்தவர்கள் கூட அவர்களுடைய சில வியாபாரங்களில் ஏற்பட்ட இதுகளால் அவர்கள் வறுமை கோட்டுக்குள்ளாகிட்டார்கள். அப்போ அவர்கள் வாய்விட்டு கேட்க முடியாமல் இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இவர்களை இனங்கண்டு, இப்படியானவர்களை இனங்கண்டு கொண்டு போய் அவர்களுக்கு ஜக்காத்துடைய பணங்களை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மேலான ஒரு பணி இந்த ஃபெடரேஷன் மூலமாக நடந்து கொண்டிருக்குது. கல்விக்குழு இன்று முஸ்லிம்கள் சகல துறைகளிலும் பின்னடைவுகளை எதிர்நோக்கியுள்ளமைக்கு பிரதான காரணங்களில் ஒன்று கல்வியில் பின்னடைவாகும். இஸ்லாமும் கல்வியும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்த அம்சங்களாகும். இஸ்லாத்தின் புனிதமிக்க வேத நூலாகிய அல் குர்ஆனின் ஆரம்ப வசனமே இக்ரா படிப்பீராக என்ற அறிவுரை கட்டளையுடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டவை அறிவு பற்றிய இஸ்லாத்தின் எண்ணக்கருவுக்கு சிறந்த சான்றாகும். கொழும்பு மாவட்ட முஸ்லிம்களின் கல்வி நிலை மிகவும் பின்னடைந்துள்ளமையை அண்மைய கால ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. கொழும்பில் ஜாகிரா கல்லூரி மற்றும் முஸ்லிம் மகளிர் கல்லூரி ஆகியவைகளை தவிர்த்து ஏனைய 17 முஸ்லிம் பாடசாலைகளில் சுமார் 10,000 மாணவர்கள் கல்வி கற்கின்றனர். அவர்களில் 337 மாணவிகளும் 35 மாணவர்களுமே கடந்த 2022ஆம் ஆண்டு சாதாரண தரம் அதாவது ஓலெவல் பரீட்சைக்கு தோற்றியிருக்கிறார்கள் என்றால் எமது சமூகம் எங்கு நோக்கி செல்கிறது என்பதை நாம் ஒரு தடவை சிந்திக்க வேண்டும். நாட்டின் தலைநகரான கொழும்பிலேயே இந்நிலை தொடர்வது ஆரோக்கியமானதல்ல. எனவே கொழும்பு மாவட்ட முஸ்லிம்களின் கல்வி நிலையை உயர்த்த பல வழிகளிலும் முயற்சிகள் தேவைப்படுகின்றன. கல்வியே ஒரு சமூகத்தின் கண் எனலாம். கல்வி இல்லாத சமூகம் ஒரு குருட்டு சமூகம் என்பது ஒரு அறிஞரின் கூற்று. இதன் அடிப்படையில் சம்மேளனத்தின் கல்விக்குழு கீழ்வரும் பணிகளை செய்து வருகிறது. நாட்டின் நாலாபுறங்களில் இருந்தும் கல்வி கற்க கொழும்பு வந்த மாணவர்கள் ஆங்காங்கு அறைகளிலும் பொருத்தமில்லாத இடங்களிலும் தங்குகின்றனர். நோன்பு காலங்களில் பெரும் சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருவதை பார்த்த தெஹிவலை பெரிய பள்ளிவாசல் நிர்வாகிகள் அவர்கள் இலகுவில் தங்கி படிக்கும் வசதியை பெற ஒரு பாரிய விடுதி கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இது சம்மேளனத்துக்கு கீழ் இல்லாவிட்டாலும் ஒரு பள்ளிவாசலின் சமூகத்துக்கான பங்களிப்பை மிக அழகாக எடுத்து காட்டுகிறது. தெஹிவலை பெரிய பள்ளிவாசலின் அருகாமையில் அமைந்துள்ள மீலாத் முஸ்லிம் வித்யாலயம் மாணவர் வருகையின் குறைவால் கல்வி அமைச்சால் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டது. மாணவர் குறைவுக்கு காரணம் வளப்பற்றாக்குறையே ஆகும். இது தொடர்பாக அகில இலங்கை ஜமியத்துல் உலமா, தெஹிவலை ஜும்ஆ மஸ்ஜித் மற்றும் சம்மேளனம் இணைந்து செயல்பட்டதில் ஒரு தனவந்தரின் பாரிய ஒத்துழைப்புடனும் 4 மாடிகள் கொண்ட ஒரு பூர்ண கட்டடம் கட்டப்பட்டது. 65 மாணவர்கள் இருந்த பாடசாலை அல்ஹம்துலில்லாஹ் தற்பொழுது 700ஐயும் தாண்டி நிற்கிறது. இம்முறை புது கல்வி ஆண்டுக்கு சுமார் 100 மாணவ மாணவிகளுக்கு மேல் விண்ணப்பித்திருப்பது பாரிய வெற்றியாகும். எமது பகுதி மஹல்லாக்களில் பாடசாலை செல்ல வேண்டிய பருவத்தில் யாராவது பாடசாலை செல்லாமல் இருக்கிறார்களா என கண்காணிக்கப்படுகிறது. அதற்கான காரணத்தை அறிந்து அவர்கள் பாடசாலை கல்வியை தொடர சம்மேளனம் துரிதமாக நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பரீட்சையில் தேராத மாணவர்களுக்கு தொழிற்பயிற்சிகளை வழங்கி வருகிறது. அவர்களுக்கான கரியர் கைடன்ஸ் நிகழ்ச்சிகளையும் சம்மேளனம் நடாத்தி வருகிறது. இஸ்லாம் பாடம் நடைபெறாத பல முஸ்லிம் அல்லாத பாடசாலைகளில் இஸ்லாம் பாடத்திற்கான தொண்டர் ஆசிரியர்களை நியமித்து அவர்களுக்கான மாதாந்த ஊதியங்களையும் கல்விக்குழு வழங்கி வருகிறது. பிரதேசத்தில் உயர்கல்வி கற்கும் வறிய மாணவர்களை இனம் கண்டு அவர்களுக்கான சுமக்க முடியாத கல்வி செலவுகளை குறித்த பாடநெறிக்கு வழங்கி வருகிறது. தனியார் பாடசாலைகளில் கற்கும் பல வறிய மாணவர்கள் பலருக்கு அவர்களின் மாதாந்த கட்டணங்கள் செலுத்த முடியாமல் சிரமப்பட்ட போது அவைகளுக்கும் சம்மேளனம் கை கொடுத்துள்ளது. சகல மகல்லாக்களிலும் வருடாந்தம் ஆக குறைந்தது வறிய மாணவர்களில் 20 உயர்கல்வி கற்று பட்டதாரிகளாக ஆக்க வேண்டும் என்பது கல்விக்குழுவின் அவாவாகும். இது ஜகாத் கமிட்டிக்கு கூடுதலான அப்ளிகேஷன் வரக்குள்ள அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. எங்களோட சமூகம் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டிருக்கு, கல்வி செலவாலையும் மெடிக்கல் செலவாலையும். ஏன்னா கூடுதலாக எல்லா மக்களும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் மற்றது கல்விக்கு ப்ரைவேட்டுக்கு போகிறதால அவங்கள பொருளாதாரத்தில் தாங்கலாம். அப்போ அடுத்த கட்டம் அவங்களுக்கு இப்போ ஸ்கூல் ரெண்ட் பே பண்ணுறது எல்லாம் வந்துடனே ஜகாத்தை நாடுறாங்க. இதை கருதி மஸ்ஜித் ஃபெடரேஷன் எங்களோட தெஹிவல கல்கிச ஃபெடரேஷன் என்ன செய்துச்சுன்னு சொன்னால்
எப்படியாவது இந்த கல்வியை அபிவிருத்தி செய்யணும். ஏன்னா சமூக அபிவிருத்திங்கிறது தலைமைத்துவ அபிவிருத்தி என்பதெல்லாம் கல்வியோட சம்பந்தப்பட்டது. ஏனைய சமூகங்களோட ஒப்பிடக்குள்ள எங்களோட சமூகம் கல்வியில் பின்தங்கி இருக்கிறது பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. இந்த அபிவிருத்தியை செய்கிறதுக்காக வேண்டி சின்ன சின்ன அளவில் இது ஆரம்பிக்கப்பட்டு இப்போ ஒரு 5-6 வருடங்கள் ஆரம்பத்தில் ஸ்டேஷனரி ஸ்கூல் பிள்ளைகள் போகிற பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பேக் புத்தகங்களை வழங்கி ஒரு உற்சாகப்படுத்தினோம். அதை தொடர்ந்து இது கரியர் டெவலப்மெண்ட் அப்படியான ப்ரோக்ராம் செய்த. அது பிறகு முக்கியமாக இன்னொரு செய்தி வந்து எங்கள்கிட்ட தமிழ் ஸ்கூல் இல்லாததால் அநேகமான மக்கள் சிங்கள ஸ்கூலுக்கு கொண்டு அட்மிட் பண்ணுறாங்க இந்த பிரதேசத்தில் உள்ள. அங்கே போன உடனே இஸ்லாத்துக்கு ஆசிரியர்கள் இல்லை. அப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு, ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு யார் பே பண்ணுறேன்னு சொல்லி. அப்போ அந்த கட்டத்தில் எங்கள்கிட்ட ஃபெடரேஷனுக்கு ஒரு அப்பீல் வந்துச்சு இதுக்குரிய பேமெண்ட் செய்கிறதுக்கு. அதையும் பாரம்பரியத்திற்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 5 ஸ்கூல்களுக்குரிய ஸ்கூல் இஸ்லாமிக் டீச்சர்ஸுக்குரிய சம்பளம் ஃபெடரேஷனால் பே பண்ணி கொண்டு இருக்கிறோம். வாழ்வாதார குழு நாட்டில் ஏற்பட்டிருக்கும் பொருளாதார சிக்கல், பணவீக்கம், வருமான வீழ்ச்சி சாதாரண மக்களுக்கு சுமையாகவே ஆகிவிட்டது. வாழ்க்கை செலவு 300 மடங்கு அதிகரித்துள்ளது. பொருட்களின் விலை 300 மடங்கு அதிகரித்திருக்கின்றது. அன்றாட தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் இல்லை என இப்பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. சர்வதேச அளவில் உணவு பற்றாக்குறை, ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து ஆண்டுதோறும் உலக பட்டினி குறியீடு வெளியிடப்படுகிறது. அயர்லாந்தைச் சேர்ந்த கன்சர்ன் வேர்ல்ட் வைட் என்ற நிறுவனமும் ஜெர்மனியை சேர்ந்த ஹங்கர் ஹில்ஃபே என்ற நிறுவனமும் இந்த பட்டியலை தயாரித்து வெளியிடுகிறது. 2022ஆம் ஆண்டுக்கான குறித்த பட்டியல் வெளியாகி உள்ளது. 121 நாடுகள் அடங்கி பட்டியலில் 107வது நாடாக இந்தியாவும், 99வது இடத்தில் பாகிஸ்தானும், 84வது இடத்தில் வங்காளதேசமும், 81வது இடத்தில் நேபாளமும், 71வது இடத்தில் மியன்மாரும் பதியப்பட்டுள்ளன. ஆனால் எமது நாடான இலங்கை தாய் நாடு 121 நாடுகளில் 64வது இடத்தில் பட்டினியில் முன்னணியில் இருப்பதென்பது நாம் அறியாத ஒரு கவலைக்குரிய விடயமாகும். ஒரு மஹல்லாவில் ஒருவர் பசியோடு இருப்பாரே ஆனால் அதற்கு அப்பகுதி மக்கள் அனைவருமே அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள். நிச்சயம் நாளை மறுமையில் இது பற்றி நம் எல்லோரிடமும் அவன் விசாரிப்பான். இதிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாக்கும்படியான ஒரு உன்னத பணியையும் எமது வாழ்வாதார குழு மிக சிறப்பாக செய்து வருகிறது. ஒவ்வொரு வருடமும் ரமலான் ஆரம்பிக்கும் போது ரமலானுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அடங்கிய ஒரு பொதி எமது பிரதேசத்தில் வசிக்கின்ற ஏழைகள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு வழங்கி வைக்கப்படுகிறது. கடந்த கோவிட் காலங்களிலும் இன மத பேதமின்றி சகலருக்குமாக தொடராக தேவையானவர்களுக்கு இவ்வாறான உணவு மற்றும் மருந்து வகைகளை பெற்றுக் கொள்வதற்காக ஒரு அவசர தொலைபேசி இலக்கமும் வழங்கப்பட்டு பலர் பயனடைந்தனர். தற்போதும் வாழ்வாதார குழு 24 மணி நேரமும் இவைகளை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இம்முறையும் ரமலானுக்கு முன் சுமார் 2500 குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய ஒரு பொதி வழங்க ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ். அனர்த்த நிவாரண குழு அல்ஹம்துலில்லாஹ். இக்குழுவின் பணியினால் எமது பிரதேச தனவந்தர்களாகிய உங்கள் அனைவருக்கும் நிறையவே துஆக்களும் இன்றும் என்றும் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன. இலங்கையில் எங்கு அனர்த்தங்கள் ஏற்பட்டாலும் அங்கு சென்று எமது சம்மேளனம் அவர்களுக்கான நிவாரண உதவிகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக அவ்வப்போது அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவின் சமூக சேவை பிரிவுடன் இணைந்து அவர்களின் வேண்டுகோள்களுக்கு இணங்க பாரிய பல வேலை திட்டங்களை மேற்கொண்டு வந்துள்ளது. மிக பாரிய பங்களிப்பாக இருந்து வருகிறது என்பதை நாம் மறக்க முடியாது. எப்பொழுதும் ஜம்இய்யத்துல் உலமா ஒரு விஷயத்தை முன்வைக்கும் பொழுது கொழும்பு ஃபெடரேஷன், அதிலும் மிக குறிப்பாக தெய்வல ஃபெடரேஷன் மிக உற்சாகமாக ஆர்வத்துடன் இந்த பணிகளை செய்து வருகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மேலான அந்தஸ்தை, பாக்கியத்தை, மேலும் மேலும் உற்சாகத்தை நசீபாக்க வேண்டும் என்று துஆ செய்கிறேன். திகினவில் ஏற்பட்ட இனக்கலவரத்தின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம் மேற்கொள்ளப்பட்டது. மினுவங்கொடை மற்றும் அதனை சூழவுள்ள இடங்களில் பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுக்கான புதிய கடை தொகுதிகள் நிர்மாணிக்கப்பட்டு கையளிக்கப்பட்டன. நாத்தாண்டிய பிரதேசத்திலும் பணிகளை செய்திருக்கிறது. அது தமுல்லையாக இருக்கலாம், அது கலுத்தர
பகுதிகளில் ஏற்பட்ட அந்த ஆபத்தாக இருக்கலாம், குருநாகல பகுதியில் ஏற்பட்டதாக இருக்கலாம், அது மின்வாங்குடையில் கடைகள் கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கலாம். இப்படி எல்லா வகையிலையும் அல்ஹம்துலில்லாஹ் பாரிய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் தான் அதில் ஈடுபட்ட உதவி செய்த அனைவர்களுக்கும் அல்லாஹ் கூலி வழங்க வேண்டும் என்று மனமாற இந்த நாள் அவர்களுடைய நடக்கூடிய இந்த 10 வருடத்தை ஞாபகப்படுத்தி இதுபோல 100 வருடங்கள் அல்லாஹு தாலா மிக சிறப்பாக வைக்க வேண்டும் என்று துஆ செய்வதுடன், வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட கொலன்னாவை மக்களுக்கு உலர் உணவுக்கான ஏற்பாடுகள் வழங்கி வைக்கப்பட்டன. வெள்ளத்தால் மூழ்கிய நாவலப்பிட்டி மக்களுக்கான புதிய வீட்டுத் தொகுதிகள் அமைப்பதற்கான காணி வாங்கப்பட்ட போது அதற்கான பெரிய பங்களிப்புகளும் எமது குழு செய்துள்ளது. வெள்ளத்தால் மூழ்கிய அக்குருணி பிரதேச மக்களுக்கான நிவாரண உதவிகளும் வழங்கி வைக்கப்பட்டன. கோவிட் ஜனாசாக்களுக்கான அவ்வப்போது தேவைப்பட்ட பலகை பெட்டிகள் இலவசமாகவே வழங்கி வைக்கப்பட்டன. இப்படியாக இக்குழு எமது பிரதேசத்தில் மட்டுமல்லாமல் தேசிய மட்டத்திலும் பாரிய பல பணிகளை CDMF மற்றும் ACJ உடனும் இணைந்தும் தனியாகவும் மேற்கொண்டு வருகிறது. உலமா மற்றும் முஅத்தின் நலன்புரி குழு இறைப்பணியாற்றிடும் இமாம்களே, விளங்கிடும் திருமறை விளக்கங்களே, அண்ணல் நபியில் வாரிசாக வாழும் உலமா பெருமக்களே, வாழும் உலமா பெருமக்களே, எங்கோ பிறந்து எங்கோ பயின்று எங்கோ பள்ளியில் பணி செய்து அன்னை தந்தை மனைவி குழந்தை சொந்த பந்தங்களை பிரிந்து பணியில் இருப்பது எந்த ஊரோ சொந்த ஊராய் அதனை மதித்து பள்ளிவாசல்களில் இமாமத் பணியில் ஈடுபடும் இமாம்கள் மற்றும் முஅத்தின்களின் நலன்கள் கவனிக்கப்படுவது சமூகத்தில் மிகப்பெரிய குறையாக இருக்கிறது. முஸ்லிம் என்ற வகையில் நாம் பிறந்து பெயர் வைப்பது முதல் இறந்து கவன் செய்து தொலை வைத்து அடக்கம் செய்யும் வரைக்கும் இவர்களே காரியமாற்றுகின்றனர். எனவே இவர்கள் விடயத்திலும் மிக கட்டாயம் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்ற நோக்கில் சம்மேளனம் இக்குழுவை ஆரம்பித்தது. பள்ளிவாசல்களில் கடமை புரிவோருக்கு மாத ஊதியமாக ரூபா 60,000 வழங்குமாறு சம்மேளனம் சகல மஸ்ஜித்களிடமும் சிபார்சு செய்தும் ஆலோசனைகளை வழங்கியும் வருகிறது. மேலும் மஸ்ஜித் இமாம் மற்றும் முஅத்தின்களின் தேவைகளை கண்டறிந்து அவர்களின் முழு தேவைகளையும் அந்தந்த மஹல்லாக்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் எனவும் இக்குழு உற்சாகமூட்டி வருகிறது. 10 வருடங்களுக்கு மேலாக எமது பிரதேச மஸ்ஜித்களில் கடமை புரியும் இமாம்களும் முஅத்தின்களும் எமது சம்மேளனமும் கொழும்பு தெற்கு ஜமியத்துல் உலமாவும் இணைந்து பரிசில்கள் மற்றும் ஞாபக சின்னங்கள் வழங்கியும் கௌரவிக்கப்பட்டனர். எதிர்காலத்தில் இவர்களுக்கென ஒரு தனி நிதியம் ஆரம்பிக்கவும் எமது குழு உத்தேசித்து வருகிறது. எத்தனை துன்பங்கள் எத்தனை துயரங்கள் எத்தனை சோதனை வந்தாலும் குடும்பம் நடத்திட வாங்கும் ஊதியம் போதவில்லை என்றாலும் அதனை இறைவன் மீதே சாட்டி உலக ஆசையை மனதில் பூட்டி காலமெல்லாம் கண்ணியமாக வாழும் ஆலிம் மாமணிகள் இறைப்பணியாற்றிடும் இமாம்களே, இளங்கிடும் திருமறை விளக்கங்களே. கூட்டு உல்ஹியா செயற்திட்ட குழு. நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹுதைபியா ஆண்டில் ஒட்டகம் மற்றும் மாட்டை 7 நபர்கள் சார்பாக குர்பானியாக கொடுத்தோம் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவாகியுள்ளது. எமது தற்கால சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மஸ்ஜித்களை மையமாக வைத்து கூட்டு சேர்ந்து கொடுப்பதே சிறந்ததாகும். இதனால் இதன் நோக்கமான ஏழைகளையே போய் சேர வேண்டும் என்ற சட்டமும் ஒழுங்குபடுத்தி நாட்டின் சட்டதிட்டங்களை பேணியும் இதனை நிறைவேற்றவும் உதவுகிறது. கொழும்பு போன்ற பிரதேசங்களில் போதிய இடங்கள் இல்லாத போதும் கூட்டு குர்பானியின் போது அது அழகான முறையில் ஒழுங்குபடுத்தப்பட்டு நிறைவேற்றப்படுகிறது. எமது சம்மேளனம் இதனை மிக அழகாக நிறைவேற்றி வருகிறது. எமது தற்கால சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மஸ்ஜித்களை மையமாக வைத்து கூட்டு சேர்ந்து கொடுப்பதே சிறந்ததாகும். இதனால் இதன் நோக்கமான ஏழைகளையே போய் சேர வேண்டும் என்ற சட்டமும்
ஒழுங்குபடுத்தி நாட்டின் சட்டதிட்டங்களை பேணியும் இதனை நிறைவேற்றவும் உதவுகிறது. கொழும்பு போன்ற பிரதேசங்களில் போதிய இடங்கள் இல்லாத போதும் கூட்டு குர்பானியின் போது அது அழகான முறையில் ஒழுங்குபடுத்தப்பட்டு நிறைவேற்றப்படுகிறது. எமது சம்மேளனம் இதனை மிக அழகாக நிறைவேற்றி வருகிறது. விதவைகள், அனாதரவான பெற்றோர்கள், வயோதிபர்கள், பெண்கள், இளைஞர்கள் மற்றும் அனாதைகள் பராமரிப்பு குழு. விதவைகள், வயோதிபர்கள் மற்றும் அனாதைகள் சமூகத்தில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய பகுதியினர். ஐக்கிய நாடுகளின் அதாவது யுனிசெஃப் நிறுவனத்தின் குழந்தைகள் நிலையத்தின் கூற்றுப்படி உலகம் முழுவதும் 140 மில்லியன் அனாதைகள் உள்ளனர். இலங்கையில் மாத்திரம் இருவரையும் இழந்த அனாதை குழந்தைகள் சுமார் 20,000 பேர்கள் வரை இருப்பதாக நன்னடத்தை மற்றும் குழந்தை பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் கூறுகிறது. எமது பிரதேசத்தின் புள்ளி விவரங்களை எமது புள்ளி விவரக் குழுவினர் தற்போது சேகரித்து வருகின்றனர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நானும் அனாதைகளை பராமரிப்பாளனும் சுவனத்தில் ஒன்றாயிருப்போம். விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் உதவுபவன் அல்லாஹ்வின் பாதையில் போராடுபவன் போல என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். இந்த மேலான பணிகளை எமது சம்மேளனம் ஆற்றி வருகிறது. வருவாயற்ற விதவைகள் பெண்களுக்கான தையல் மெஷின்களை வழங்கியது. அவர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றன. தேவையான போது மருத்துவ செலவுகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. அனாதை குழந்தைகளுக்கான கல்வி, ஒழுக்கம், சுகாதாரம் போன்றவற்றின் மேம்பாட்டு பல வேலை திட்டங்களை எமது உபகுழு திட்டமிட்டு வருகிறது. வாலிபர்களுக்கான போதைப் பொருள் பாவனை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடாத்தப்படுகின்றன. தொழிலற்ற வாலிபர்களுக்கான தொழில் வழிகாட்டல் நிகழ்ச்சிகள் அதாவது கரியர் கைடன்ஸ் நிகழ்ச்சிகள் நடாத்தப்பட்டு வருகின்றன. திருமணத்துக்கு முன்னரான ஆலோசனைகள், வழிகாட்டல் நிகழ்ச்சிகள் நடாத்தப்பட்டு வருகின்றன. சகவாழ்வு, நல்லிணக்கம் மற்றும் சமாதானத்திற்கான குழு. எமது இந்த குழு அவ்வப்போது பாரிய வேலை திட்டங்களை ஆற்றி வருகிறது. முஸ்லிம்களுக்குள்ளும் பிற இன சமூகத்தினருக்கும் மத்தியில் ஏற்படுகின்ற முறுகல்களையும் கருத்து முரண்பாடுகளையும் நீக்கி வைத்து நல்லெண்ணம், புரிந்துணர்வை கட்டியெழுப்பவும் சம்மேளனம் அயராது முயற்சித்து வருகிறது. பௌத்த விகாரைகள், இந்து மற்றும் கிறிஸ்தவ வணக்கஸ்தலங்களுக்கு சென்றும் அவர்களை எமது மஸ்ஜிதுகளுக்கு அழைத்தும் புனித இஸ்லாத்தை விளங்கப்படுத்துவதும் தப்பெண்ணங்களை இல்லாமலாக்கவும் நிகழ்ச்சிகளையும் சந்திப்புகளையும் ஏற்பாடு செய்துள்ளது. நாட்டின் தேசிய தினங்களை முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்துடன் இணைந்து ஞாபகம் செய்தும் குறித்த தினங்களில் மரங்களை நட்டியும் இன ஒற்றுமைக்கும் நல்லெண்ணங்களை உருவாக்கவும் வழி செய்து வருகிறது. தரவு மற்றும் திட்டமிடல் குழு. பிரதேசத்தில் உள்ள வாலிபர்களை உள்வாங்கி இப்பிரதேசத்தில் குடிவதியாகியுள்ள சகலரினதும் தகவல்களையும் உள்ளடக்கிய டேட்டா பேஸ் ஒன்று அதாவது ஒரு விவர கொத்து தயாரிக்கப்பட இருக்கிறது. தற்போது இதன் ஆரம்ப கட்ட வேலைகள் திட்டமிடப்பட்டுள்ளன. இதன் மூலம் எமது சகல வேலை திட்டங்களையும் மிக இலகுவாக மேற்கொள்ள முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்ஷா அல்லாஹ். இப்படி இவைகளில் குறிப்பிடப்படாத இன்னும் பல வேலை திட்டங்கள் நிறையவே இருக்கின்றன. நிறைய இடங்களில் பலருடைய கௌரவங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் மற்றும் ஷரியத்துடைய வழிகாட்டல்களை பேண வேண்டும் என்ற உயரிய நோக்கங்களோடு வீடியோ போட்டோக்கள் தவிர்க்கப்பட்டுள்ளன என்பதையும் பல உயர்ந்த நோக்கங்களுக்காகவே ஒவ்வொரு செயற்திட்டத்திற்கும் மேற்கொள்ளப்பட்ட செலவுகளின் தொகைகளும் இங்கு கூறப்படாமல் தவிர்க்கப்பட்டுள்ளன என்பதையும் இங்கு ஞாபகம் செய்து கொள்கின்றோம். இதன் அனைத்துடைய கணக்கு பதிவுகளும் முழுமையாகவும் வெளிப்படையாகவும் ஒடிட் செய்யப்பட்டு பாதுகாப்பாக இருக்கின்றன. சம்மேளனத்தின் ஒவ்வொரு மாதாந்த கூட்டத்திலும் மாதாந்த கணக்கறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. தேவையானவர்கள் எமது பொருளாளரை அணுகி விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். எங்களுடைய கணக்கு வழக்குகள் அல்ஹம்துலில்லாஹ் எந்த வருடமும் ஒடிட் பண்ணி அது எங்களோட மஷூரா மஜ்லிஸில் போட்டு அதை அனுமதித்து தான் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட ஃபண்ட்ஸில் ஏதாவது முறைப்பாடுகள் அது ஒன்றும் இல்லாமல் நாங்கள் அந்நியமாக எல்லாம் சரியான முறையில் தான் நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம். இன்னும் முன்னேற்றங்களுக்கு நாங்கள் முயற்சிகள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி. இவைகள் அனைத்தும் உங்களினது பேருபகாரத்தாலும் உதவி ஒத்தாசைகளினாலுமே சிறப்பாக முடிவுற்றிருக்கின்றன. இதன் முழு கூலிகளிலும் நீங்கள் அனைவரும் பங்குதாரிகள் தான்.
இன்ஷா அல்லாஹ் அந்த கூலிகளை மரணத்துக்கு முன்னாலும் நாளை மறுமையிலும் நிச்சயம் அல்லாஹ் உங்களுக்கு காட்டத்தான் போகிறான். இப்படி எமது நிர்வாகம் முடியுமான அளவு நேர்த்தியாகவும் கவனமாகவும் காரியமாற்றுகையில் பலர் தாமாகவே முன்வந்து பல பங்களிப்புகளை செய்து வருகின்றனர். அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ஈருலகிலும் நல்ல பல பாக்கியங்களை கொடுக்க வேண்டும் என்று மீண்டும் நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். எமது சம்மேளனத்தின் எதிர்கால திட்டங்கள். எமது சம்மேளனத்துக்கு பல திட்டங்கள் இருக்கின்றன. அவைகளில் மிக முக்கியமானவைகள் தாம் இப்படியான வேலை திட்டத்தின் மூலம் பெரும் தொகையான பணப்பரிமாறல்கள் ஏற்படுகின்றன. எனவே எதிர்காலத்திலும் எமக்கு பின்னால் சேவையாற்ற வருபவர்களுக்கும் உதவியாகவும் இலேசாகவும் அமைவதற்காக சம்மேளனத்தின் கீழ் ஒரு நம்பிக்கை நிதியம், அதாவது ட்ரஸ்ட் ஃபண்ட் ஒன்றை அமைப்பதற்காக நாம் திட்டமிட்டு வருகின்றோம். இதன் மூலம் பணம் கொடுப்பவர்கள், பிரயோசனம் பெறுபவர்கள், இதனை கையாள்பவர்கள் சகலருக்கும் வெளிப்படையான தன்மை, பாதுகாப்பு என பல நன்மைகளை எதிர்பார்க்கின்றோம். அடுத்து மூடப்படவிருந்த பாடசாலை தெஹிவலை மீலால் பாடசாலை இன்று இறைவன் உதவியால் முன்னேற்றம் அடைந்து வருகிறது. விண்ணப்பங்கள் அதிகமாகி மாணவர்கள் அனுமதிக்கு பெற்றோர்கள் இப்பொழுது சிரமப்படுகின்றனர். இதனை மையமாக வைத்து அண்மையிலுள்ள ஒரு காணி விற்பனைக்கு விடப்பட்டு அதனை பெற முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அதனை பெற்றுக்கொண்டால் அதனை தனி மகளிர் பாடசாலையாக அல்லது ஆரம்ப பிரிவு பிரைமரி பாடசாலையாக ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ், எல்லா பள்ளிகளும் ஒன்றிணைந்த பணியாக தற்பொழுது தெஹிவலை மவுண்ட் லெவினியா மஸ்ஜித் சம்மேளனம் 10 வருட பூர்த்தியை கண்டிருக்கிறது. இதில் செய்யப்பட்ட வேலைகள் அநேகமானவைகள் பல திட்டங்களிலும் பல ப்ரெசன்டேஷன்களிலும் காட்டப்பட்டாலும் இதைவிட எத்தனையோ செய்யாத அளவு தான் அதிகமாக இருக்கின்றது தான் என்ற கருத்து. இதுகளை செய்கிறதுக்கு எல்லோரும் ஒருங்கிணைந்தோம் என்றால் அநேகமாக எங்களுக்கு இன்னும் பெரிய சேவைகள் இந்த பகுதிகளை செய்கிறதோடு எங்களுக்கு இந்த சேவைகளை அடுத்த பகுதிகளுக்கும் எங்களுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் நசீபாக்குவான. அதே மாதிரி கோவிட் காலத்திலையும் நிறைய ஜனாசாக்கள் விஷயத்தில் இந்த ஃபெடரேஷன் நிறைய ஒத்துழைப்பாக இருந்தது. அந்த காலத்தில் தேவைப்பட்ட ட்ரைரேஷன்ஸ் எல்லா பள்ளிகளுக்கும் கொடுத்து, அந்நியர்களுக்கும் கொடுத்து, முஸ்லீம் அல்லாத எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. எல்லா விஷயங்களும் தேவைகளும் பார்க்கப்பட்டுச்சு. இப்படியான நிறைய சேவைகள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இன்னும் முன்னுக்கு இந்த வளர்ச்சிக்காக வேண்டி, எங்களோட சமூகத்துடைய தேவைகளை பூசறதுக்காக வேண்டி உங்களை நலம் விரும்பிகளோட ஒத்துழைப்பு, ஒத்தாசை தான் தேவை. இப்போ நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருந்திருப்பீங்க. இதில் நாங்கள் செஞ்ச வேலைகளை இதில் இருக்கிறது சரியாக பார்க்க போனால் எல்லாத்தையும் போட முடியாது. டைமை பொறுத்து முடிஞ்ச அளவு போடப்பட்டிருக்கும். இதை மாதிரி இன்னும் அதிகமான வேலை செய்கிறதுக்கு உங்களோட உதவிகளும், நீங்கள் எவ்வளோ எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு எங்களுக்கு வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். அன்புள்ளங்கொண்ட ஈமானிய நெஞ்சங்களே, சமூக அக்கறையுள்ள உறவுகளே, இங்கு வந்திருக்கும் உங்களால் இந்த சமூகத்திற்கு பல 100 பணிகள் நடைபெறுகின்றன என்பதும் எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் இப்பணிகளுக்கு அல்லாஹ் யாரை தெரிவு செய்தானோ அவர்களைத்தான் மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவான் என்பதை நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவர்களாக உணர வேண்டும். இது எமது சமூக பொறுப்பு. பசித்தோருக்கு உணவளிப்பதும் எமது எதிர்காலத்திற்காக பலமுள்ள கல்வி அறிவுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்கிவிட்டு செல்வதும், அவர்களை கல்வி கலாசார ரீதியாகவும் ஈமானிய தக்வா உள்ள சமூக அக்கறையுள்ளவர்களாகவும் உருவாக்கிவிட்டு செல்வது எமது கடமையும் பொறுப்புமாகும். உங்களுடைய ஜகாத் மற்றும் மேலதிக தர்மமான சதகாக்களை எமது நிறுவனத்துக்கு வழங்கி அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும், இம்மேலான பணிகளுக்காக நாம் எல்லோரும் இணைந்து செயற்படவும் சகலரையும் DMMF அழைக்கிறது. புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت 7 سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم.
அல்லாஹ்வின் பாதையில் தங்கள் செல்வத்தை செலவிடுபவர்களுக்கு ஓமையாவது ஒவ்வொரு கதிரிலும் 100 தானிய மணிகளை கொண்ட 7 கதிர்களை முளைப்பிக்கும் ஒரு வித்தை போன்றது. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு இதை மேலும் இரட்டிப்பாக்குகின்றான். இன்னும் அல்லாஹ் விசாலமானவன், யாவற்றையும் நன்கறிபவன். جزاك الله